இப்போ கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வெறுமனே தானா தான நானா தானா அப்படியே பாட முடியாது. அது கண்ணே கலைமானேங்கக்குள்ள தான் பெரிய கனெக்ட் ஆகுது. என்னன்னா இசையா லிரிக்ஸா அப்படின்னு கேட்கக்குள்ள இசை கொஞ்சம் தாண்டி போயிடும். ஒரு ரிதம் போட்டு ஆடிட்டு வாய்க்கு வந்ததை பாடுனா ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சாங் இருக்கலாம், ஒட்டுமொத்த படத்துக்கே சாங் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. எஸ்சிஎஸ்சி வளர்த்து விட்டா கூட இப்போ எஸ்சிஎஸ்சி எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் மறக்க முடியாது. இப்போ விஜய் வந்து எஸ்சிஎஸ்சியோட பையன், அது ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. என்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வரலாம். பட் அது வரவே இல்லை. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண அந்த என்ன ஃப்ரேமில் இருந்தோன்னா அப்படி தான் இருக்கேன், அந்த வெறியோடு இருக்கேன். கதையை வந்து 4 பேர்கிட்ட கேட்குறீங்க, 4 டேரக்டரை கூப்பிட்டு கேட்குறீங்க. ஒரு மியூசிக் டேரக்டர் 4 பேரை கம்போஸ் பண்ணி கேளுங்களேன், என்னப்பா என்ன குறைஞ்சி போச்சு? எது பெட்டராக இருக்க பண்ணுங்க. அது ஏன் சினிமாவில் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. யாரை வேணாலும் கம்போஸ் பண்ண சொல்லுங்கள், நான் கம்போஸ் பண்ணுறேன்னு நான் சவால் விடுறேன். அப்புறமும் யாரும் அதை நம்பலையே. அப்போ நான் ஹிட்டு கொடுத்தா நம்புவாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது?